அன்பு வணக்கங்கள். தினமும் காலையில எழுந்தவுடன் வேப்பமரத்திடம் அனுமதி கேட்டு, அதனுடைய சின்ன கிளையை உடைத்து பல் துலக்குவது என்னுடைய வழக்கம். இன்னைக்கு காலையில அதே மாதிரி வேப்பமரத்திடம் அனுமதியை கேட்டு ஒரு சின்ன குளைய உடைத்து பல் துலக்கிறத எடுத்துக்கிட்டேன். அது ரொம்ப மகிழ்ச்சியோட எனக்கு குடுத்துட்டு, "நண்பா 1 நிமிடம்" அப்படின்னு சொன்னுச்சு. "என்னடா வேப்பமரம் நம்மள கூப்பிடுதே" அப்படின்னு "என்னதான்?" அப்படின்னு சொல்லி கேட்டா, "அ நீ மட்டும் தான் இந்த மாதிரி என்னுடைய கிளைய உடைத்து பல் துலக்குறாயா? இல்ல உங்க வீட்ல இருக்க எல்லாருமே இந்த மாதிரி தான் பல் துலக்குறாங்களா?" அப்படின்னு கேட்டுச்சு. "இல்லப்பா நான் மட்டும் தான் உன்னுடைய கிளைய முறிச்சு வந்து பல் துலக்குறேன். என் வீட்ல இருக்கவங்கலாம் வேற மாதிரி பற்பசை போட்டு, அப்புறம் குலைமத்தாலான பல் துளைக்கிய வச்சு பல் துலக்குறாங்க" அப்படின்னு நான் சொன்னேன். சரிப்பா, அந்த பல் துலக்கிய எத்தன நாளைக்கு பயன்படுத்துறாங்க? அவங்க தினமும் ஒரு பல் துலக்கியா? இல்ல ஒரே பல் துலக்கிய ரொம்ப நாளைக்கு பயன்படுத்துறாங்களா? அப்படின்னு கேட்டுச்சு. நான் சொன்னேன், "ஒரு பல் துலக்கி கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு வரும்" அப்படின்னு சொன்னேன். சரிப்பா, 6 மாதத்துக்கு பல் துலக்கிய வச்சு பயன்படுத்துறீங்களே, என்னுடைய கிளைய மட்டும் நீ தினமும் உடைச்சு உடைச்சு பல்லு விளக்குறியே ஏன்? அப்படின்னு கேட்டுச்சு. "அ தெரியலப்பா, இது வந்து தினமும் உடைச்சு விளக்குனா கொஞ்சம் நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். "உனக்கு ஒரு செய்தி சொல்லட்டுமா?" அப்படின்னு கேட்டுச்சு. "செய்தியா? சரி சொல்லுப்பா" அப்படின்னு சொல்லி கேட்டேன். அமெரிக்காவுல என்னுடைய என்னுடைய சிறிய கிளை பல் துலக்குவதற்கு விற்பனைக்கு வந்துருச்சு. அதனுடைய விலைய கேட்டுச்சுன்னா நீ தலை சுத்திருவ. நான் சொல்ல விரும்பல. நீ வந்து காசு குடுத்து வாங்குறதுனால தானே குலைமத்தால பல் துலக்கி 6 மாதத்துக்கு வச்சு வளர்க்குற. அதுபோல என்னையும் ஏன் தினம் தினம் நீ நறுக்குற? என்னை ஏன் தினமும் உடைச்சு வந்து பல் துலக்குற? என்னையும் ஏன் ஒரு கிளையை வந்து உடைச்சு நீ ரொம்ப நாளைக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கேட்டுச்சு. இந்த கேள்வி எனக்கு டமால்னு தலையில லேசா சம்மட்டி வச்சு அடிச்ச மாரி இருந்துச்சு. யோசிச்சு பார்த்தேன், ஏன் மரம் சொல்றது கூட சரியா தானே இருக்கு. ஏன் நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிச்சா, சரி இனிமேல் நம்ம ஒரு கிளையை உடைச்சி, முறிச்சு பல் துலக்குனதுக்கப்புறம், அந்த முனிய மட்டும் நறுக்கி, அதை ஒரு அ நெகிழித்தாள்ல மடிச்சு, நம்மளுடைய குளிர்பதன பெட்டியில வச்சுட்டோம்னா, ஒரு குச்சிய வந்து அடுத்தடுத்த நாளுக்கு பயன்படுத்தலாமே அப்படின்னு ஒரு யோசனை வந்துச்சு. இது ஒரு யோசனை தான். இந்த யோசனை நல்லா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்களும் இந்த மாதிரி செய்யலாம். ஏன்னா மரத்துக்கு வாய் இல்ல. மரத்தினுடைய வாய தான் நான் வாடகைக்கு வாங்கி உங்களுக்கு சொல்றேன். இந்த கருத்து நல்லா இருந்துச்சு, இந்த சிந்தனை நல்லா இருந்துச்சுன்னா, நீங்களும் வந்து ஒரு குச்சியை நிறைய நாள் பயன்படுத்துங்க. பாவம் அந்த மரத்தினுடைய துன்பத்த அதனால சொல்ல முடியல. ஒவ்வொரு முறையும் கிளையை உடைக்கும் பொழுது எனக்கு தோன்றுனத நான் உங்களுக்கு கதையா சொல்லியிருக்கேன். நீங்களும் இதை செய்வீர்கள் என நம்பி, மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.